பாட்னா எக்ஸ்பிரஸ்ஸு திருப்பூர் வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பெரிய வட இந்திய கும்பல். எல்லார்கிட்டயுமே ஜெனரல் டிக்கெட் தான் இருக்கு. அவங்க ஏறுனது எல்லாமே ரிசர்வேஷன் கோச்சு. ஸ்லீப்பர் கோச்சா இருக்கலாம், இல்ல ஏசி கோச்சா இருக்கலாம். அதில ஏற்கனவே ரிசர்வேஷன் பண்ணி தான் அவங்கலாம் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இவங்களால பார்த்தீங்கன்னா பெரிய தொந்தரவு. இதனால 139க்கெல்லாம் ரயில்வே ஹெல்ப்லைன்லாம் கால் பண்ணியிருக்காங்க. யாருமே பார்த்தீங்கன்னா அட்டெண்டே பண்ணல. டிடிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஎஃப்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. யாருமே எந்தவித ஆக்ஷனுமே எடுக்கல. ஏன்னா ரயில்வேஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 75% எபோவ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வடக்கன்ஸ் தான். இங்க உள்ள எவனுமே வேலையில சேர்றதே கிடையாது. நம்பாள் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக்ல இருக்கான். நடிகர் பின்னாடி வந்துட்டு அபிஷேகம் பால் ஊத்திட்டு இருக்கான். அரசியல் கட்சி பின்னாடி சுத்திட்டு இருக்கான். இங்க உள்ள எவனுமே வேலை செய்யறது இல்ல. பீகார், யூபி, மத்திய பிரதேஷ் அந்த இடத்துலேருந்து உள்ள வந்தோம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு திருப்பூர்ல வேலை செஞ்சுருக்க. தமிழகத்துல பெரும்பாலான இடங்கள்ல வேலை செய்றாங்க. நம்மாள் பார்த்தீங்கன்னா வேலை இல்லைன்னு சுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா இவ்வளோ வேலைவாய்ப்பு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா, பீகார் மாநிலமோ, சத்தீஸ்கர் மாநிலமோ, இல்ல உத்தரப்பிரதேச மாநிலமோ ஒண்ணு இருக்காது. எல்லாமே வந்துட்டு தமிழகத்துல தான் இருப்பாங்க. ஆனா